2, 3, 4. Swagger lady on the floor. I'm always chicken trending. Cause my body love pressa. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Chai with Chitra, social talk. இப்போ நீங்கள் சொன்னபடி ஒருத்தர் படிப்பில் மிகச்சிறந்த படிப்பில் இருக்கணும்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும்? படிப்புக்குண்டான கிரகம் புதன். அவன் உச்சமாக இருக்கணும், ஆட்சியாக இருக்கணும். படித்து தான் நீ சொல்ல முடியாது. அனுபவம் வேணும் உனக்கு. சொல்லி 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 பார்த்து 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 எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். பலதரப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணும். நல்ல ஜாதகம் பார்க்கணும், கெட்ட ஜாதகம். நீ அனுபவப்படணுமானால் குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு மேலே நீ ஃபீல்டில் குறைந்தது. அப்போ தான் உன்னால் அனுபவம் மிக்க ஒரு ஜோதிடர் ஆக முடியும். நீ புக்கை படிச்சுட்டு வந்துட்டியானால் ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்ல முடியாது. ஒன்றால் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும் எதுவுமே தெரியாது. புக்கில் அதெல்லாம் போட மாட்டான். ஜாதகம் பார்ப்பது எப்படின்னு புக்கு இருக்குது, ஜாதகம் கணிப்பது எப்படின்னு இருக்குது. நீ கணிச்சிடுவேன் ஜாதகத்தை, அது படி கணிச்சிட்டு என்ன பண்ணுவேன்? கணிச்சிட்டு நீ எப்படி சொல்ல வராத, எங்கே ஆரம்பிக்குதுன்னே தெரியாத. ஒருத்தர் கலைத்துறையில் மிகச்சிறப்பு அடையணும் அப்படின்னா அவருடைய எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு அதிகம்? இல்லை, எந்த ராசிக்குன்றதை விட எந்த கிரகம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும், எந்த கிரகம் நன்னா இருக்கணும் அப்படி சொல்லலாம். கிரகம் தான் காரணங்கிற, ராசி காரணம் இல்லை. சுக்கிரன் கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் சுக்கிரன். அவன் ஆட்சி உச்சமாக இருக்கணும். எப்படி கல்விக்கு அதிபதி புதன், அவன் ஆட்சி உச்சம் அடைஞ்சால் கல்வி சிறப்பு. அதே மாதிரி கலைத்துறையில் சுக்கிரன், கலைத்துறைக்கு சுக்கிரன் தான் அதிபதி. அவன் ஆட்சியாக இருக்கணும், உச்சமாக இருக்கணும், நல்ல இடத்துல இருக்கணும், பாவிகளோட சம்மந்தப்படக்கூடாது, நீச்ச கிரகங்களோட சம்மந்தப்படக்கூடாது. இப்படியெல்லாம் சம்மந்தப்பட்டால் அதில் பிரகாசிக்க முடியாது. அவன் முயற்சி பண்ணுவா, வருவா, பிரகாசிக்க முடியாது. ஆனால் இவனே உச்சம் அடைஞ்சு விட்டால், நல்ல இடத்துல ஆட்சி உச்சமாக இருந்துட்டா உச்சத்தில் போயிடுவான் அந்த நபர் கலைத்துறையில். இப்படி இருக்குது கணக்கு. அதுக்கு பிறகு தசாபுக்தி சப்போர்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தசாபுக்தி சப்போர்ட் பண்ணணும். அந்த சுக்கிர தசை, சுக்கிர புக்தி வரும்போது இவாளை தூக்கி விட்டுடும். அந்த கலைத்துறையினா சுக்கிரன், அவன் தசை வரணும், அவன் புக்தி வரணும், அவன் நல்ல இடத்துல இருக்கணும். இப்படி ஒரு கணக்கு. நிச்சயமாக முன்னேற்றத்தை அடைஞ்சிருவான் அவன். இந்த பொதுவாக கலைத்துறைக்கு ரிஷபராசி சொல்லுவாங்க. இன்றைக்கி சூப்பர். ஏன் ரிஷபராசி சொல்கிறா? சுக்கிரனோட வீடு, அங்கேயும் சுக்கிரன் தான் நிற்கிறான் முன்ன. ரிஷபராசின்னு சொல்கிறதுக்கு காரணமே சுக்கிரனோட வீடு ரிஷபராசி, சுக்கிரனோட சொந்த வீடு. அதனால் அதை சொல்கிறா. இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் திருவோண நட்சத்திரம், மகர ராசி. அதை மட்டும் பார்த்துட்டா போகாது, ஃபுல் ஜாதகம் பார்க்கணும்ல. மகர ராசி வச்சுட்டா சுக்கிரன் எங்கே இருக்கிறான், சுக்கிரன் யார் கூட சம்மந்தப்பட்டானா, படலையா, தனியாக இருக்கானா, ஆட்சி உச்சத்தில் இருக்கானா, எந்த வீட்டில், இவ்வளோத்தையும் பார்க்கணும். இப்போ சுக்கிரன் சரியான வீட்டில் இருந்தால் எந்த ராசிக்காரர்களாலும் கலை உலகத்தில் பெரிய பேர் வாங்க முடியுமா? அதாவது சுக்கிரன் ரிஷபராசிக்கு அதிபதி, துலா ராசிக்கும் அவனே தான், 2 வீட்டுக்கு அதிபதி ஒரு கிரகம். பெரும்பாலும் அந்த சுக்கிரன் ரிஷபத்தில் இருந்தாலும் நன்மை, துலாத்தில் இருந்தாலும் நன்மை பண்ணுவான். கலைத்துறையில் பிரகாசம் அடைய செய்வான். இந்த 2 வீட்டில் இருந்தால் பாபிகளோடு சேரக்கூடாதுன்னு நான். வேறு செவ்வாயோடையோ சனியோடையோ ராகு கேதுவோடையோ சேர்ந்துட்டா பிரபலியமாக முடியாது. இவாருக்கு அப்படி இல்லை. நீங்கள் சொல்கிற சூப்பர் ஸ்டாருக்கு அப்படி இல்லை, சிறப்பாக இருக்குது. நாங்கள் பார்த்துட்டோம் நேரடியாக இல்லை, நாங்கள் பார்ப்போம் எங்களுடைய இதுக்காக, ஆராய்ச்சிக்காக பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சு போச்சு. அப்படி தான் இவங்களும் அப்படி தான், அவங்களும் அப்படி தான். கமல்லாம் அப்படி தான், சிறப்பு ஜாதகம் அப்படி அமைஞ்சு போச்சு. ரொம்ப அப்படி அமைஞ்சது ரொம்ப விசேஷம். அவள் இருக்கிற வரைக்கும் அவள் தான் டாப்பு, வேறு ஆள் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி நடிகர் திலகம் இருக்கிற வரைக்கும் அவங்க தானே நம்பர் 1. அந்த மாதிரி இவங்க இருக்கிற வரைக்கும் இவங்க 2 பேர் தான். இதில் 1 and 2 இல்லை, அது 2 பேரும் நம்பர் 1 தான். யார் 1 யார் 2 இல்லை, இவரும் நம்பர் 1 அவரும் நம்பர் 1. அந்த மாதிரி ஜாதக அமைப்பு ரொம்ப நன்னா இருப்பாள். டில் த எண்டு
அப்படியே மெயின்டைன் ஆகும் ஜாதகம் அந்த மாதிரி. இப்போ அரசியல் துறையில் ஒருத்தர் வலுப்பெறணும்னா அவருக்கு எந்த கிரகம் சரியாக இருக்கணும்? சூரியன் நன்னா இருக்கணும், சூரியன் குருவோட சம்மந்தப்பட்டிருக்கணும், அல்லது குரு பார்க்கணும். குருவோட சேர்ந்தாலும் குரு பார்த்தாலும் அந்த இடம் விசேஷம் சிறப்படைய செஞ்சிருவான். அரசியலுக்காரங்க சூரியனை குரு பார்த்தாலும் அது வெற்றி அடைஞ்சிருவான். சூரியனோட குரு சேர்ந்தாலும் அவள் அரசியலில் பிரகாசிடுவா. அப்படின்னா சின்ன குழந்தைக்கும் அப்படி இருக்கும். எப்படி அதுக்கு அந்த நேரம் டைம் வரணும்ல. ஜாதகங்கிறது பிறந்த குழந்தைக்கு எழுதுகிற ஜாதகம், டில் தேண்டி ஜாதகம் மாறாது. ஜாதகம்ங்கிறது மாறாது யாருக்கும். அவள் வளர 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 தசா புக்தியும் கூட சப்போர்ட் பண்ணிகிட்டே வரணும். ஒவ்வொரு தசைக்கு ஒரு பலன் இருக்குது, புக்தி பலன் இருக்குது. இந்த மாதிரி வரும்போது இப்போது 10 வயசு குழந்தைக்கும் நீங்கள் சொல்கிற எல்லா அமைப்பும் இருக்கும். இந்த குழந்தை எப்படி அரசியலில் பிரகாசிக்கும்? 10 வயசு குழந்தைக்கே இது இருக்குது, 5 வயசு குழந்தைக்கும் இருக்குது. அவங்க வளர வளர தான் அதெல்லாம் பார்க்க முடியும். அப்படி இருக்குது விஷயம். குழந்தைகளோட ஜாதகம் விசேஷமாக இருந்தால் அந்த 16 வயசு வரைக்கும் அவள் அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணோம். அதன் பிறகு அவள் இண்டிவிஜுவல். சில பேர் 35 வயசு பையன் ஜாதகம் கட்டி அப்பாவுக்கு எப்படி இருக்கும்பா. அப்பாவுக்கே ஜாதகம் இருக்குமே, நீ எதுக்கு டைரெக்டாக மூக்க தொடாமல் சுற்றின்னு தொடுற? அப்பா ஜாதகத்தை பார்த்து அப்பா ஜாதகத்தை பற்றி கேட்டுக்கலாம். அவர் 15 வயது வரைக்கும் வேணால் நீ அப்படி கேட்கலாம் ஜாதகத்தை காட்டி. இவர் 35 வயசு பையனுக்கு அவருக்கு தனி ஜாதகம், அப்பாவுக்கு தனி ஜாதகம். அவ்வளோதான். அவனை பற்றி கேளுங்க, அந்த பையனை பற்றி மட்டும் கேளுங்க. நான் சொல்கிறேன், அப்பாவுக்கு தனியாக தான் தனி ஜாதகம் இருக்குது. அதை பார்த்து தான் அவரை பற்றி சொல்ல முடியும். அப்பாவுக்கு ஆயுசு எப்படியும்பா இவன் ஜாதகத்தை பார்த்து, அவர் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறேன். இல்லை, பல பேர் சொல்கிறாங்களே பையன் ஜாதகத்தை வச்சு தான் அப்பாவுடைய ஆயுசு சொல்ல முடியும்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. அது அந்த 100% அது சொல்ல முடியாது. இவர் ஜாதகம் விசேஷமாக இருந்தால் இது தடுபட்டு போயிடுமே. தகப்பனார் ஜாதகம் ஆயுள்காரகன் கெட்டியாக இருந்து அதுக்கு என்ன தசாபுக்தி வரல, அவருக்கு கண்ட நேரம் வரலன்னு சொன்னால் இது அடிபட்டு போயிடும். அதனால தான் அவாவா ஜாதகம் அவாவாளுக்குன்னு சொல்கிறதே. குழந்தையாக இருக்கிற வரைக்கும் அப்படி சொல்லலாம், 15 வயது வரைக்கும் அப்படி சொல்லலாம். பையன் ஜாதகம் பார்த்தா அப்போ பெரியவனாக பிறகு இவனுக்கு உண்டானது இவனுக்கு, அவருக்கு உண்டானது தப்பாக போயிடும். அதுக்காக சொல்கிறோம், காசுக்காக சொல்கிறதில்ல. அவர் ஜாதகம் மட்டும் தனியாக காசு வரும் அதுக்காக சொல்லப்படுறது அல்ல விஷயம். நீ உனக்கு விஷயம் கரெக்டாக வேணும்னா இப்படி தான் பண்ணணும். இது சொன்னால் பொய்யா போயிடும், தப்பாக போயிடும். அப்படி எனக்கு அவசியம் இல்லை, தப்பாக சொல்லி காசு வாங்கணுங்கிற அவசியம் கடவுள் எனக்கு கொடுக்கல. கரெக்டாக எனக்கு வந்தால் வாங்க, இல்லாட்டா வேண்டாம். நான் சொல்கிறபடி வந்தால் தான் நான் சொல்லுவேன். நான் 8 மணிக்கு வரட்டுமான்னு கேட்பேன். நைட்டில் வேண்டாம், முடியாது, சொல்ல மாட்டேன். 6 மணிக்குள்ளே முடிஞ்சாவா இல்லை மறுநாள் வா. அது உங்கள் சௌரியத்துக்கா இல்லை 6 மணிக்கு மேலே ஜோசியம் சொன்னால் பலிக்காதுன்னு சொல்கிறாங்க? உண்மையா? அது அந்த காலத்தில் வச்சுருந்தான். அதாவது லைட் இல்லை அப்போல்லாம். அந்த காலத்தில் கிராமத்தில் தான் ஜோதிச்சு, சிட்டியிலேயே கிராமத்தில் உள்ள ஜோதிடருக்கு லைட்டு வெளிச்சம் இல்லைன்னு சொல்லி 6ஓடு முடிச்சுட்டார். அப்படியே பழகிடுத்தாது, அவ்வளோதானே தவிர அது ஒன்றும் இல்லை. பழிக்கும் பழிக்காது இல்லை, எப்போ சொன்னாலும் பழிக்கும். அது அவ சொந்த சௌகரியத்தை பொறுத்து. ஜோதிடரோட சௌகரியம்னு ஒன்று இருக்குமில்ல. இவர் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தான் அவர் சொந்த லைஃப் என்ன வருது, அவர் குடும்பம் என்ன வருது, அப்படி அதுக்காக சில பேர் இப்படி மாற்றிக்கிறார். ஆனால் சில பேர் இன்னமும் நைட்டு 10 வரைக்கும் சொல்கிறவங்களும் இருக்காங்க. நான் தான் சொல்கிறது இல்லைன்னு சொன்னேனே தவிர பார்க்கக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் இல்லை, பழிக்காதுன்னு சட்டம் இல்லை, பார்க்கலாம். இப்பயும் நைட்டு 9, 10 வரைக்கும் பார்க்குற ஜோதிடர்களும் இருக்கிறாங்க. சில ஜோசியக்காரங்க பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை பார்த்த உடனே பட்டவர்த்தனமாக இதுதான் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத பற்றிலாம் கவலைப்படாமல் உண்மையை உடைச்ச மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் கொஞ்சம் நாசுக்காக சொல்லுவாங்க. எது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதையுமே சில விஷயங்களை உண்மையாக சொல்கிறது தப்பாக போயிடும். அவளுக்கு நமக்கு தெரியும், பார்க்கும்போதே சரியாக வரல, இவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு தொழிலுக்கு மனசு நினைக்கும். கண்டம்னு சொல்கிறது, அவனை வந்தவனை போய் உனக்கு அடுத்த வருஷம் கண்டம்னு சொன்னால் நன்னா இருக்காது. அதனால் கொஞ்சம் பூசி மொழிகி தான் சொல்லணும், நாசுக்காக தான் சொல்லணும். நல்ல விஷயங்களை நீ வேணாலும் சொல்லலாம், தவறான விஷயங்களை பூசி மொழிகி நாசுக்காக தான். அடுத்தவர்கள் மனது புண்படும்படியாக பேசக்கூடாது, சாதாரணமாகவே பேசக்கூடாது. ஜோசியத்தில் அதை விட முக்கியமாக இருக்குது. சொல்லிட்டால் மனசு கஷ்டப்பட்டுடுவார். இங்கேருந்து அவர் எழுந்து போகிறதே மனசு கஷ்டமாயிடும். நீங்கள் தவறாக இந்த மாதிரி கண்டத்தை சொல்லிட்டேன்னா அவசியம் இல்லை. இதில் நல்லது எவ்வளோ இருக்கே சொல்கிறதுக்கு. ஏன் நல்லது சொல்லிட்டு போகலாமே, நீ ஏன் எடுத்த உடனே கெட்டது சொல்கிற? கெட்டது சொல்கிறீன்னா நீ ஜோசியனாக இருக்கணுன்ற அவசியம் இல்லையே. நல்லது நிறைய இருக்கே சொல்கிறதுக்கு ஜாதகத்தில், அதை சொல்லிட்டு போயேன். எதுக்கு கெட்டதை சொல்லணும் அப்படிங்கிறது
என்னோட தனிப்பட்ட கருத்து. கெட்டது தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் போங்க, சரியாக போய்டும். என்கரேஜிங், மோஸ்ட்லி என்கரேஜாகவே பேச்சு 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 பழக்கப்பட்டால் தான் நன்னா இருக்கும். நீ இப்படி சொன்னால் நன்னா இருக்காது அப்படிங்கிறது அப்பாவோட கருத்து. அவர் சொல்லும்போது இப்படி தான் பழக்கப்பட்டது, எனக்கு இப்படி தான் சொல்லுவார். கெட்ட பலன்கள் சொல்ல மாட்டார், நாசுக்காக தான் சொல்லுவார். இன்னொன்று, இந்த பரிகாரம்ன்றது நான் வச்சுக்க மாட்டேன். கோவிலுக்கு போங்கன்ட்டு நானாக எதுவும் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். இந்த கோவிலுக்கு போங்க, அந்த கோவிலுக்கு போங்க, அங்கே பரிகாரம் பண்ணுங்க, அதுக்கு ஆள் தெரியும் சொல்லி விட்றேன். அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் தான் பரிகாரம் பண்ணுறவர். அவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் போங்க, பண்ணி வைப்பார், நல்லது நடக்கும். நானாக பரிகாரம் பண்ணுறேன், உனக்கு ஹோமம் வளர்க்குறேன், 25,000 50,000 கூட சார்ஜ் பண்ணுறாங்க பரிகாரம் பண்ணுறேன். நான் பண்ணுறது இந்த வேலை கிடையாது, அந்த வேலை என்கிட்ட கிடையாது. ஜாதகம் பார்க்குறதோடு சரி, ஜாதகம் பார்த்தியா சரி, அந்த ஃபீஸ் அதுக்குண்டான ஃபீஸோடு சரி, சீட்டு எழுதி கொடுத்து அங்கே போய் மருந்து வாங்கிக்க, அவ்வளோதான், அதோடு முடிஞ்சது. நான் சொல்லிவிடுவேன், ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவேன், அதான் இந்த பரிகாரம் இந்த கோயிலில் போய் பண்ணு, சரியாக வந்துடும். இப்போ இந்த வருஷம் மார்ச் மாதம் சனி போயிடுச்சு, திருக்கணித பஞ்சாங்கம், ஆமாம், வாக்கிய பஞ்சாங்கம் போய் அடுத்த வருஷம் வரும். ஒரு வருஷம் வித்தியாசம். ஆமாம், இது பாதிப்பு எப்படி இந்த வருஷமே இருக்குமா அந்தந்த ராசிக்காரர்களுக்கு, இல்லை 26ல் இருக்குமா? எதை வந்து ஃபாலோ பண்ணுறது? இது எப்பொழுதுமே நடந்துட்டுருக்கு, இன்றைக்கி மட்டும் புதுசு இல்லை. இது ஒரு 10-15 வருஷமாகவே இந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ எங்கிட்ட வந்தால் நான் திருக்கணிதப்படி சொல்லுவேன் பலன், வாக்கியப்படி நான் சொல்ல மாட்டேன். அப்போ நான் இந்த 29 மார்ச் சனி பயிற்சின்னு சொல்லி அதன் பிறகு ஒருத்தர் ஏப்ரலில் வராருன்னு வைங்க, நான் கிரகம் அங்கே போட்டுருவேன். இப்போ இருக்கிற சனி கும்பத்தில் இருக்கார், நான் மீனத்தில் போட்டு தான் பலன் சொல்லுவேன்னு வைங்க. தட் இஸ் மோர் தென் 60-70% திருக்கணிதப்படி சொல்கிறது தான் சரியாக வருங்கிறது என் கருத்து. கோவிலுக்கு போனாலும் வாக்கியம் எடுத்துக்கலாம். கோவிலில் சனி பயிற்சி பண்ணுறவா இருக்கா, எல்லா கோவிலுமே அந்த சனி பயிற்சி பண்ணுவா, அந்த தேதிக்கு தான் பண்ணுவா. திருநள்ளாறு சனி பயிற்சி என்றைக்கோ அது வாக்கியப்படி, அவங்க தான் அதில் அத்தாரிட்டி. அவள் என்றைக்கு பண்ணுறாளோ அன்றைக்கி தான் நம்ம ஊர் கோயில்லையும் பண்ணுவாள். அது கோயிலுக்கு மட்டும்தான் உதவுமே தவிர ஜாதக பலனுக்கு திருக்கணிதம் தான் சரிப்பட்டதுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. என் அப்பா ஃபாலோ பண்ணது அதுதான், திருக்கணிதம் தான். ஸோ அதன் வழியே நான் வந்ததுனால நான் அதுலேருந்து மாறலை. எங்களுக்கு இது பழக்கமாகி இதை தான் ஒத்துண்டு போனவா பல பேர் இருக்கா கரெக்டுன்னு சொல்லி. அதனால் என்னை கேட்டால் இதுதான். இப்போ இந்த சனி பயிற்சியில் எந்தெந்த ராசியெல்லாம் சூப்பர் ஸ்டாராக இருக்க போது, எந்தெந்த ராசியெல்லாம் பிரச்சனையை சந்திக்கும்? சனி பயிற்சின்னு சொன்னால் 7.5 நாட்டு சனி நடந்துன்னு இருக்கவாளுக்கு ஒரு இடத்துல மாறும்போது விடுபட்டுடும். இப்போ பார்த்தேன்னா மகர ராசிக்கு இப்போ 2ல் சனின்னா 7 நாட்டு சனி இருக்கான்னு அர்த்தம். மீனத்துக்கு போனான்னா அவனுக்கு சனி பயிற்சி இருக்குது. யாருக்கு விடுபட்டுதுன்னு பார்க்கணும். யார் யாருக்கெல்லாம் விடுபட்டுறது 7.5 யாருக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. இந்த சனி பயிற்சியிலேருந்து அவளுக்கு ஆரம்பம். எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கை என்னென்னா 7 நாட்டு சனி, எல்லா 7 நாட்டு சனியும் கெடுதல் பண்ணுறது இல்லை, பல நன்மைகள் பண்ணுறதும் இருக்குது. 7 நாட்டு சனினாலே பயப்பட வேண்டாம். அந்த 7 நாட்டு சனி வந்தாலே புரட்டி எடுத்துருவோன்னா இந்நேரம் பல பேரை புரட்டி எடுத்துருக்கணும். 7 நாட்டு சனி பார்த்தவா நிறைய பேர். நானே 3வது 7 நாட்டு சனியில் இருக்கேன். இப்போ 3வது 7 நாட்டு சனி 3 தடவை பார்த்துட்டேன். ஆமாம், ஒவ்வொரு தடவை வந்து நல்லது தான் பண்ணியிருக்கான், கெடுதல் பண்ணலை. இந்த மாதிரி எல்லாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டான். அது மட்டும் இல்லை, 7 நாட்டு சனி, அர்த்தாச்சம சனி, அச்சம சனி, இப்படி 3 டைப். இந்த 3 டைப்புலையுமே வந்து கெடுதலே பண்ணுவாங்கிறது இல்லை, நல்லதும் நிறைய பண்ணுறான். அதனால் அது எவ்வளோ பர்சன்டேஜ், கெடுதல் எவ்வளோ பர்சன்டேஜ்? அதாவது என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், இப்போ 7 நாட்டு சனி ஆரம்பிக்க போகிறது, 7 நாட்டு சனி விடுபட்டு போகிறது, இப்படி 2 இருக்குது. இதில் வந்து அவன் 2.5 3 இடம் ஆரம்பிக்கிறது, ஒரு இடம் 12க்கு வந்தான்னா ஆரம்பம். அப்புறம் இன்னொரு ஜென்ம ராசிக்கு வந்தான்னா 5வது ஆண்டு, 2வது இடத்துக்கு போனால் 7.5 முடிச்சிருவான். இப்படி இருக்குது கணக்கு. இப்படி இருக்கும் பட்சத்தில் 7 நாட்டு சனி வரும்போது அந்த ஆரம்பம் இருக்குது பாருங்க, முதல் 2.5 ஒன்றும் பாதிக்காது. ஜென்மத்தில் உட்காருவான், கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். கொஞ்சம் பாதிப்புன்னா ஒரு நியர்லி 35-40% அலர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்கு தான், காய்ச்சனாக இருக்கணும். அவன் ஜென்மராசியில் இருக்கும்போது காய்ச்சனாக இருக்கணும். புதுசாக கமிட்மெண்ட் எதுவும் அப்போ வச்சுக்க வேண்டாம். இப்போ நம்ம சொல்கிற பலன் நம்மக்கிட்ட வரும்போது ஜாதகர் வந்தாருன்னா, இப்போ உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கான், கொஞ்சம் நிதானமாக இருங்க, புதிய முயற்சியில் எதுவும் இறங்க வேண்டாம், இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள்.
இப்போ 7 நாட்டு சனி யாருக்கு இருக்கோ அவங்க 2.5 வருஷம் கழித்து எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த ஜென்ம ராசிக்கு வருவான் சனி. முதல்ல ஆரம்பம் 2.5, ஜென்மம் 2.5, முடிவில் 2.5. ஜென்மத்துக்கு வரும்போது உஷாராக இருக்கணும். உஷாராக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். புதுசாக ஒன்றும் நீ கமிட் ஆகிக்கொண்ட அதுக்குன்னு நீ செய்கிற வேலையை விட்டுட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. புதிய தொழில் தொடங்கக்கூடாது. புதிய தொழில் அப்போ வேண்டாமே, தள்ளி வச்சுக்கலாமே அப்படின்றது கருத்து. அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோன்னு தான் அட்வைஸே தவிர அது கெடுதலுங்கிற அர்த்தம் இல்லை. கெடுதல் அவ்வளோ 100%லாம் கெடுதல் பண்ணதா சரித்திரம் இல்லை இது வரைக்கும். எத்தனையோ 7.5 பார்த்துட்டோம், எத்தனையோ அர்த்தாட்சமாக பார்த்துட்டோம், எத்தனையோ அச்சமச்சனியும் எல்லாருமே பார்த்துருக்கோம். நம்ம அந்த அளவுக்கு கெடுதல் இல்லை. அடுத்த 2.5 ஜென்மராசிக்கு அப்புறம் இன்னும் 3வது இடம் போயிடுவான். ஆரம்பம், நடு, அப்புறம் போயிடுவான். அந்த 2க்கு போகிறது. அது 12, 1, 2 2ஆம் இடத்துக்கு போனான்னா அதுக்கப்புறம் 3வது இடம் போகும்போது விடுதலை 2ஓட சரி. அந்த 2ல் இருக்கும்போது பரவாயில்லையாவே பண்ணுவான், நல்லதே பண்ணுவான். போகிற காலகட்டம்னு பேர். 7.5 சனி விலகிற 2.5 வருஷம் நல்லதே பண்ணிட்டு போவான். ஸோ அதனால் அவன் 7.5 ஆண்டுகளும் கெடுதல் பண்ணுவாங்கிறது அர்த்தம் இல்லை. சனியை பொறுத்த வரைக்கும் பொங்கு சனி மங்கு சனி 2 சொல்கிறாங்களே. கரெக்ட். மங்கு சனிங்கிறது அந்த 2ஆம் இடம் போகிறது முடிய போகிற காலகட்டம். 2.5 கடைசி 2 லாஸ்ட் 2.5 2.5க்கு அப்படி சொல்லுவாள். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சனி எதுக்கு மங்கு சனி பொங்கு சனிங்கிறான்? அவனே நல்லது நல்லா பண்ணியிருக்கான்னு தானே பொங்கு சனின்னு பேர். பொங்குன்னா நல்லதுன்னு தானே அர்த்தம். அவன் எல்லாருக்கும் கெடுதல் பண்ணலை, அவனே நல்லதும் பண்ணியிருக்கான் பல பேருக்கு. அதனால தான் அவனுக்கு பொங்கு சனின்னு பேரும் வச்சான். அதனால் அதை பற்றிலாம் இன்னொன்று, இந்த குரு பகவானை எடுத்துட்டோமானால் அவர் தான் பல நன்மைகள் பண்ணுறவர். கல்யாணம், குழந்தை பாக்கியம், படிப்பு, தொழில், சொந்த தொழில், சொந்த வீடு வாங்கிறது எல்லாமே அவரை வச்சு சொல்கிறது. அவர் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பண்ணுவார். இப்போ குருபலம் வந்துடுதான்னு கேட்பாங்க. அந்த பொன் குழந்தையோ பையனோ கல்யாணத்துக்கு குருபலம் வந்துடுதான் நாம் எப்படி பார்ப்போம்? அவர் ஒவ்வொரு இடத்துல கணக்கு இருக்குது. எங்கே வந்தால் குருபலம் இருக்குது, எங்கே வந்தால் இல்லை அப்படின்னு ஒரு கணக்கு. அந்த கணக்கு வச்சு நாங்கள் பார்த்துருவோம். இப்போது குருபலம் இன்னும் வரலையேம்மா, இந்த வருஷம் வரல, நெக்ஸ்ட் இயர் தான் வருது. இப்போ இருந்த குருபலமும் போயிடுச்சு. இப்போ நீ வரும்போது போயிடுச்சு. குரு பயிற்சிக்கு பிறகு இல்லை. போன வருஷம் இருந்தது, இப்போ இல்லை. இன்னும் 1 வருஷம் ஆகும் அந்த பாக்கியம் வரத்துக்கு. அதுக்குன்னு நீ ஜாதகம் பார்க்க, அந்த வரன் பார்க்க வேண்டான்னு அவசியம் இல்லை. வரன் நீ பார்த்துட்டே இரு. அது செட்டில் ஆகிறதுக்கு அப்படியே தள்ளின்னு போய் அங்கே விட்டுருவார். அவர் பேரில் தப்பு வச்சுக்க மாட்டார், உன்னை தள்ளின்னு போயிடுவார். தம் பேரில் தப்பு போட்டுக்க மாட்டார். குரு பலன் வரும்போது கல்யாணம் ஆகிடும், பண்ணிடுவார் கண்டிப்பாக. குருபலம் இல்லாத போது தம் மேலே இதை போட்டுக்காம நகத்தின்ண்டே போயிடுறது, 1 இயரை தள்ளிடுறது. குருபலம் வந்ததுன்னு முடிச்சிடுறது. இது அவளோட வழி. சில பேருக்கு 35 வயசில் கூட கல்யாணம் ஆக மாட்டேங்குது. கரெக்ட். ஆனால் அவங்க ஜாதகம் எப்படி குழந்தை பாக்கியம் இருக்குன்றீங்க. கரெக்ட். அப்போ பிரச்சனை நீங்கள் சொன்ன மாதிரி வரும் இல்லையா? அதுக்கு தான் கேட்டு பண்ணல முதல்லையா. கல்யாணம் ஆகிடுத்தா ஆகலையா? நாங்கள் இதை பார்த்துட்டு ஆகிடுத்து ஆகலைன்னா நீ சொன்னாதான். ஜாதகத்தை பார்த்து ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆயிருத்தா ஆகலையாங்கிறதெல்லாம் சிலது பிரச்சனையாக இருந்தால் சொல்லிடலாம். இது ஆயிருக்குமேன்றது சரியாக வந்துடுது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல பெண்களுக்கு முன்னாடிலாம் திருமண வயது அப்படின்றது 22 அவ்வளோதான், 24க்குள்ளே இருந்தது. ஆமாம். இன்றைக்கு 35 வயசு 40 வயசில் கூட பல பெண்களுக்கு திருமணம் நடக்கலை. இது சமுதாய கோளாறா இல்லை ஜாதகப்படி அவங்களுக்கு அப்படி இருக்கா? இதில் ரெண்டுமே. சமுதாய கோளாறு, காலக்கோளாறுங்கிறது ஒரு 40% வச்சுக்கலாம். 60% ஜாதக கோளாறு.